இந்த வீடியோவில் பார்த்த சலசலப்புக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திருவெற்றியூரில் ஒரு அரசு பள்ளியில் படித்த பசங்களுக்குள்ள ஒரு சின்ன மோதல்னால ஒரு பையனோட உயிரையே காவு வாங்கிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே கஞ்சா அடிச்சுட்டு அந்த கஞ்சா புகையை அந்த பையன் மேலே ஊற்றிருக்காங்க, தனுஷ் மேலே. ஸோ இதை தட்டி கேட்டதுக்கு காரணமாக தான் இந்த அடிதடி நடந்து அந்த பையனோட உயிர் போகிற அளவுக்கு ஆகிருக்கு. இந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கு வெளியில் ஒரு மறைவான இடத்துல இந்த பையனை அடித்து கொண்டிருக்காங்க. ஒரு சில நேரம் இதை பற்றி யோசிக்க போகும்போது, இப்போ இருக்கிற இளம் தலைமுறையிலேயே இந்த மாதிரி வழி தவறி போகிறாங்கன்னு சின்னதாக ஒரு யோசிச்சு பார்க்க போகும்போது, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு தரமில்லாத படங்கள் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரவுடியை தான் ஹீரோவாக காட்டுற சூழ்நிலைக்கு நம்ம மாறிடுறோம். ஸோ அவர் பார்த்திங்கன்னா கஞ்சா அடிச்சுக்கிட்டு சொல் பேச்சு கேட்காம அவர் ரூம்லேயே பார்த்திங்கன்னா 7-8 பியர் பாட்டில் இருக்கிற மாதிரியா அந்த சுச்சுவேஷனில் தான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷனே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவியை ஒரு பையன் பார்க்க போகும்போது, ஒரு நல்லா படித்து நல்லா செட்டில்டாக இருக்கக்கூடிய பையனை ஹீரோவாக காட்டும் போது நல்லாயிருக்கும். இதுவே கஞ்சா அடிச்சுட்டு ஒரு பீர் பாட்டிலோடு கிடைக்கிற பையன் தான் ஹீரோன்னு சொல்லும்போது, ஸோ அதே மாதிரியாவே பசங்க ட்ரெயின் ஆகிடுறாங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் நம்மளை மதிக்கத்தக்க ஒரு ஆளாக பார்ப்பாங்க இந்த சொசைட்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவே நல்ல வேலையில் இருக்க மாதிரி அப்பா அம்மாவை பேணி உருகி காப்பாற்றுற மாதிரியாகவும், ஸ்கூல் டைமை தவிர்த்து ஒரு பார்ட் டைம் போய் வேலையை பார்த்துட்டு ஒரு வீட்டை காப்பாற்றுற மாதிரி ஒரு பையனை காட்டலாம்ல, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கல்வி நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல பேச்சாளரை கூட்டிகிட்டு போவாங்க, நல்ல நூல் எழுதவங்களை கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு ஓட்டப்பந்தயத்துலேயோ அந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் ரிலேட்டடாக உள்ளவங்களையோ ஸ்டேட் ஃபஸ்ட் அந்த மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு போய் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணுற பொண்ணை இன்ஃப்யூசன் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன மாதிரி வரணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போவே கிட்டதான் விதைக்கிறாங்க. நல்ல விஷயத்த விதைக்கலையே, நல்லது பண்ணுற ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் நல்லது சொல்லலாம். இவங்களே ஆல்ரெடி சொசைட்டிக்கு கெடுதலாக இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போயிட்டு சொசைட்டிக்கு பெருமை சேர்க்குறாங்களாம். இதெல்லாமே நமக்கு இழிவான செயல். இதெல்லாம் மாற்றணும் நம்ம நினச்சோன்னா பெற்றோர்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா எனி டைம் ஒரு ஆசிரியரோ இல்லை ஒரு போலீஸோ இல்லை அமைச்சர்களோ யாரும் கூடலாம் இருக்க முடியாது. இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது. உங்கள் பையன் இந்த சொசைட்டி நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பேரண்ட்டோட தலையீடுதல் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ உங்கள் பையன் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது முரண்பாடாக நடந்துக்கிறான்னா கண்டிப்பாக அப்போவே அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்.